கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சந்திரனே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால உணர்ச்சி பூர்வமான வலிமை, உள்ளுணர்வு, தாய்மையோட கருணை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இவங்க வாழ்க்கையில் குறிப்பாகவே குடும்ப வாழ்க்கை, வீடு, வாகன யோகனம், தொழில் முன்னேற்றத்தில் பெரு யோகங்களை அனுபவிக்கக்கூடியவங்க. 2026 அஷ்டம சனி விலகி திடீர் பணவரவு, புகழ், வெளிநாட்டு யோகம் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் பார்த்திங்களா, ஒரு பலவிதமான மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் அனுபவித்த உங்களுக்கு திடீர் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது, இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து தான் பார்க்க போகிறோம். நிம்மதியான ஒரு வளர்ச்சியானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலுமே கடந்த கால சங்கடங்கள் நீங்கி மனதில் அமைதியும் வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு தன்மையும் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத உங்களுக்கு நல்ல உயர் பதவிகள், சமூகத்தில் நல்ல ஒரு பேரு புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் ராசியோட அதிபதி சந்திரன் வலுப்பெற்றுவதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுக்கு இறை வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்களா, சந்திர கிரகணமானது தோன்றுகிறது. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் கடக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசிக்காரரை திருமணம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக கொடுத்து வைத்தவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தமாகட்டும், அம்மா, அப்பா, கணவன், மனைவி யாருக்கிட்டையாக இருந்தாலுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பாசம் வச்சுருவாங்க. அப்படி பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயானது அவங்களோட பார்வை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இது வரைக்குமே பாரமுகமாக இருந்த உறவுகளோட வருகை குடும்பத்தில் கலகலப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும். குடும்பத்திற்கு பலவிதமான குறைபாடுகள் சீரடைந்து வாழ்க்கையானது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய இடர்பாடுகளை உணரும் உள்ளுணர்வு அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் தீட்டி சவாலான ஒரு செயல்களை நீங்கள் ஈஸியாக சாமர்த்தியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் சார்ந்த எண்ணமானது இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது நம்ம புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். மேலுமே பூர்வீக தொழிலால் கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும். பாகப்பிரிவினால் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் அனைத்துமே தீரும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட வாடகை வருமானம் வர துவங்கும். புத்திர பிராப்தம் இந்த டைமில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண தடை, நீண்ட நாளாகவே திருமண தடையில் இருந்திருப்பீங்க, இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு திருமணம் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போட்டி பந்தயங்கள் கலந்து கொள்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பானது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணம் சுமூகமாக முடியக்கூடிய வகையில் தான் இருக்குது. பெற்றோர்கள் மற்றும் பெரியவங்களோட நல்லாசையானது இந்த டைமில் கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீண்ட நாளாகவே பல பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பீங்க, இது எல்லாமே இந்த டைமில் குறையும். சுப பலன்கள் அதிகரிக்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் காளியை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அற்புதமான பரிகாரமாக தான் இது இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாய் மற்றும் 8ல் சுக்கிரன் சஞ்சாரத்தினால கஷ்டங்களுக்கு நடுவிலுமே சில சந்தோஷங்கள், பொருளாதார ஏற்றம், புதிய ஆடைகள் சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு பார்த்திங்களா, அஷ்டமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வளர்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக நீங்கள் பைரவரை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமையும்.
இந்த இந்த டைமில் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமான இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமற்று இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அதே சமயம் 3/12க்கு உரிய புதன் 8ல் மறைந்திருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம் தாங்க. கெட்டவன் கெடுகிறான் அல்லவா, அஷ்டம சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சமாதிபதி செவ்வாய் வாரத்தோட முதல் பாதியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரு. கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஏற்படும். புதிய ஆடைகள், சிறு அளவில் தங்க வெள்ளி ஆபரணங்கள் இது எல்லாமே வாங்கும் யோகங்கள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோமா, தந்தை மகன் உறவுகளில் ரொம்ப கவனம் தேவை. ஏன் அப்படின்னா சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரியனோட அமைப்பு சரியில்லை. அவசர முடிவுகள் வேணாம், தேவையில்லாத விஷயத்துலையும் தலையிட வேணாம். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் பணம் இந்த டைமில் விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. விரய செலவுகள் காத்திருக்கு. ஸோ நீங்கள் அதை சுப செலவுகளாக மாற்றுங்க. சப்தம செவ்வாய் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கோபதாபங்களால் மனக்குழப்பம் வரும். பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 3ஆம் மனிதர்களோட தலையீட்டால் மன வருத்தம் வர்றதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நீங்களுமே அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அவங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துலையும் தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விரைய குறு 12 அப்படிங்கிறதுனால தொழில் சிரமம், முதலீடு முடக்கம் நிரலாம். கவனம் இல்லாமல் கடன்கள் அதிகரிக்க ஒரு காலமாக இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இந்த டைமில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தியானம், நிதானம் இது 2யுமே நீங்கள் கையாளுங்க. இந்த டைமில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. சனீஸ்வரரை வழிபட உடல்நிலையானது உங்களுக்கு நிச்சயமாக சீராகும். சங்கடங்களுமே விலக ஆரம்பிக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளாகவே குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளுமே நீங்கும். தேவையேற்ற பணமுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். உங்களோட ஜீவனாதிபதி செவ்வாய் உச்சம் அடைந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்களால் திட்டமிட்ட வேலைகள்லையுமே குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல வேலை வரிசை கட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் காலகட்டம் அமைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் இந்த டைமில் கிடைக்க நிறைய யோகங்கள் இருக்குது. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பண விவகாரத்திலும் ரொம்ப எச்சரிக்கை அவசியம். தம்பதிகள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. நினைத்ததை எல்லாமே நடத்தி கொள்வீங்க. புதிய முதலீடு இப்போது வேண்டாம், கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அகலக்கால் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, மார்ச் 3ஆம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடைகிறது. இதனோட விளைவாக சந்திர கிரகணம் 3 மணி நேரம் சுமார் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இதனோட சூதக்காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அந்த டைமில் கவனமாக இருங்க. இந்த டைம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தியானம் செய்வது, கோவிலுக்கு சென்று இறை வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது பார்த்திங்களா, ஒரு முழு நேர சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனோட தாக்கம் பல மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, இவரோட அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமை நாளில் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி கிரிவலம், அம்மன், காளி, துர்க்கை வழிபாடு சிறந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அது மாதிரி அம்மாளுக்கு கோவில்களில் நீங்கள் விளக்கேற்றுவது, முதியோர் அல்லது ஆதரவற்றவங்களுக்கு உதவுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சந்திரன் வழிபாடு, வெள்ளை நிற பொருட்கள் தானம் மன அமைதியையும் தடைகளை நீக்கியும் உங்களுக்கு வாழ்க்கையில் சௌபாக்கியத்தை கொடுக்கும். என்ன கடகராசி நேயர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும்
நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் அமையும். மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.